கிருஷ்ணா ஃபேமிலியில் உள்ள முக்கியமான 3 நபர்களில் கிருஷ்ணாவிற்கு அடுத்து கைலாஷ் இருந்தாலும் இப்பொழுது அவர் இருக்கும் சூழ்நிலைக்கு நிச்சயமாக கோவிந்தின் உதவி கிடைத்தால் அதிக அளவு பலம் தனக்கு கிடைக்கும். அதன் மூலமாக விக்ரமையும் அவனை சுற்றி இருப்பவர்களையும் அவனுக்கு மேல் அபினவையும் நிச்சயம் தாக்கலாம் என்று தன் மனதிற்குள் முடிவெடுத்து கொண்டிருந்தார். இந்த சமயம் அந்த ரூமின் கதவை திறந்து கொண்டு படாரென உள்ளே நுழைந்த கோவிந்த் மேக்னாவையும் கைலாஷ் கிருஷ்ணாவையும் பார்த்து கோபமாக திட்ட ஆரம்பித்தார். 2 பேருக்கும் பைத்தியம் எதுவும் பிடிச்சு போச்சா என்ன? நம்ம கிருஷ்ணா ஃபேமிலியை அவமானப்படுத்தவே இந்த மாதிரி கேவலமான காரியமா செஞ்சிட்டு இருக்கீங்களா நீங்க என்று கோபமாக கத்த ஆரம்பித்தான் கோவிந்த் கிருஷ்ணா. இந்த கோபத்தை கண்டு மேக்னாவிற்கும் கைலாஷிற்கும் எதற்காக கோவிந்த் இப்படி கத்துகிறார் என்று புரியவே இல்லை. பின் கைலாஷ், கோவிந்தண்ணா நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்று அவன் சொல்ல வந்த வார்த்தையை சொல்லி முடிக்கும் முன்னே, வாய மூடு கைலாஷ், நான் உன் மேல ரொம்ப கோவத்தில் இருக்கேன். இனிமே நீங்க 2 பேருமே அனாவசியமான வேலை பண்ணாதீங்க என்று கோவிந்த் அவரது முகம் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் குரலில் அத்தனை அளவு கொடூரமான கோபம் தெரிந்தது. அதன் பின் அவனுடைய கோபத்தை கண்டு இருவருமே எதுவும் பேசாது வாயை மூடிக்கொண்டனர். ரத்தம் வழியும் கைலாஷின் கால்களை பார்த்து கோவிந்த் அவர்களை சுற்றி கீழே உயிருக்கு போராடியவாறு தரையில் புரண்டு கொண்டிருந்த 20ற்கும் மேற்பட்ட பாடிகார்ட்ஸையும் பார்த்துவிட்டு இது விக்ரமின் வேலைதான் என்பதை மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டார். விக்ரம் கிட்ட எதுக்காக நீ தேவையில்லாம பிரச்சனைக்கு போன என்று கேட்க அமைதியான குரலில் கைலாஷ், அண்ணா நாங்க எதுவும் தேவையில்லாம பிரச்சனைக்கு போகல என்று சொல்ல, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம தான் இங்க இந்த மாதிரி அசம்பாவிதம் எல்லாம் நடந்திருக்குதா? உன்னை பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு செமத்தியா வாங்கியிருப்பன்னு. சுத்தி கிடக்கிறவங்கள பாரு, விக்ரம நீ சீண்டாம அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டான். உண்மையிலேயே என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லு என்று கேட்டான் கோவிந்த். அதன் பின் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட மேக்னாவும் கைலாஷும் அங்கு நடந்த அனைத்தையும் ஒன்று கூட விடாமல் மூச்சு விட கூட மறந்து சொல்லி முடித்தனர். இவர்கள் செய்த காரியத்தால் எங்கே விக்ரமிற்கு எதிராக தாங்கள் போட்டிருக்கும் திட்டம் பாழாகி விடுமோ என்று நினைத்த கோவிந்தின் பொறுமை காற்றில் கரைந்தது. அறிவில்லையா முட்டாளுங்களா நீங்க? என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? உங்க பெருமையை பாட இதுதான் நேரம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்று தனக்குத்தானே தலையில் தட்டி கொண்டார் கோவிந்த் கிருஷ்ணா. அதிலேயே அவர் எந்த அளவுக்கு பொறுமையை இழந்து கோபத்தில் இருக்கிறார் என்பதை மேக்னாவாலும் கைலாஷாலும் புரிந்து கொள்ள முடிந்தது. பயத்தில் அவர்கள் சிறிது நடுங்க கூட ஆரம்பித்தனர். போன முறை தனது மருமகனை தாக்கியதில் கோவிந்த் கிருஷ்ணாவிற்கு விக்ரம் மீது கோபம் அதிகமானது. அந்த கோபம் சிறிதளவு தனியும் முன்பே மீண்டும் தனது தம்பியையும் தம்பி மகளையும் விக்ரம் தாக்கி இருப்பதை நினைத்து கோவிந்த் கிருஷ்ணாவின் கோபம் விக்ரம் மீது இன்னும் அதிகமானது. அதையெல்லாம் காட்டுவதற்கு இது தகுந்த சமயம் கிடையாது. தாங்கள் போட்டிருக்கும் திட்டம் ஒன்று மட்டுமே விக்ரமை தாக்குவதற்கு தகுந்த சமயம் என்பதை உணர்ந்த கோவிந்த் தனது கோபத்தை கண்ட்ரோல் செய்யும் விதமாக ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை இழுத்துவிட்டு நிதானமான முகத்துடன் கைலாஷை பார்த்தவாறு, சரி இப்ப நீ என்ன முடிவு பண்ணிருக்க? இவ்வளவு நடந்த பின்னாடியும் அந்த விக்ரம அட்டாக் பண்றது தான் உன்னோட கோலா? நீ பேசுறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது என்று அவர் கேட்க கைலாஷ் தன் தலையை கீழே குனிந்தவாறு, அண்ணா நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் மனசு ஆறவே மாட்டேங்குது. என்னை இத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கான். அப்படிப்பட்டவனா நான் பழி வாங்காம எப்படி வர்றது? அந்த மாதிரி வந்தா நம்ம ஃபேமிலியில என்னோட மதிப்பு என்ன ஆகுறது? யாருமே என்ன மதிக்க மாட்டாங்களே. நம்ம ஃபேமிலியை விடுங்க, என்ன சுத்தி இருக்கிற என் ஆளுங்க இவனுங்க கூட என்ன மதிக்க மாட்டாங்கனா என்று சற்று கோபமாக சொன்னார் கைலாஷ். தன் பேச்சை மீறி விக்ரமை தாக்கக்கூடாது என்று கோவிந்த் எதற்காக சொல்கிறார் என்பது கைலாஷுக்கு துளியும் புரியவே இல்லை. அனைத்து திட்டத்தையும் முழுமையாக சொல்லாமல் இப்பொழுது ஏதாவது சொல்லி கைலாஷை சமாளிக்க வேண்டும் என்று நினைத்த கோவிந்த் அவனிடம், இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ போய் இப்ப விக்ரம் அட்டாக் பண்ணனா அது உனக்கு தான் ஆபத்தா முடியும். அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. அவனை தக்க சமயத்துல வச்சு தூக்குறதுக்காக ஒரு பெரிய பிளான் போட்டிருக்கோம். அது மட்டும் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவனால நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. அந்த விக்ரமை பத்தி உனக்கு முழுசா தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. மெயினா நிச்சயமா அது உன் உயிருக்கு கூட ஆபத்தா போகும் என்று மிரட்டலாக சொன்ன கோவிந்த் கிருஷ்ணாவின் பார்வை இப்பொழுது மேக்னா பக்கம் திரும்பியது. மேக்னா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன் மனசுல நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு நேம் இருக்குன்னா அதை நீ எங்க வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அவன் ஒய்ஃப் சுரபி முன்னாடி எதுக்கு அதை காட்டி பெருமை பீத்த நினைச்ச?
நீ அவளை இன்சல்ட் பண்ணதோட நிலைமை இப்ப பாரு, உன் அப்பாவை எந்த அளவுக்கு வந்து பாதிச்சிருக்குன்னு. இன்னைக்கு உன் அப்பாவுக்கு வந்த இந்த நிலைமை தான். நீ தொடர்ந்து இதே விஷயத்த பண்ணனா நாளைக்கு நம்ம ஒட்டுமொத்த கிருஷ்ணா ஃபேமிலிக்கும் வரும். அதெல்லாம் நடக்கக்கூடாது. உன் அப்பா உயிருக்கும் உன் உயிருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சுனா இப்பவே கால் பண்ணி அந்த சுரபி கிட்ட சாரி கேட்கறது தான் நல்லது. இம்மீடியட்டா அவகிட்ட சாரி கேளு என்று கோவிந்த் அவளை மிரட்டலான தொனியில் சொல்ல, அதை கேட்டு முகம் சுளித்தாள் மேக்னா. என்னது, நான் மன்னிப்பு கேட்கணுமா? அதுவும் அந்த சுரபி கிட்ட? காலேஜ் டைம்ல இருந்தே இவளுக்கு இதே வேலையா போச்சு. என்னை விட அவ தான் வசந்தவன்னு எல்லா இடத்துலயும் காட்டிட்டு இருந்தா. இப்ப அவளை அடிச்சு துரத்திட்டு நான் அந்த இடத்துக்கு வரலாம்னு நினைச்சேன். இப்பயும் அவ தான் வசந்தவன்னு காட்டிட்டு போயிட்டா. அந்த கோபமே இன்னும் என் மனசுல இருந்து தனியல. ஆனா அது தனியறதுக்குள்ள இவர் என்னடானா அவளுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. முடியாது, என்னால மன்னிப்பு கேட்க முடியாது என்று தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்த மேக்னா முகத்தில் எந்த ஒரு சலனமும் காட்டாமல் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தாள். ஆனால் சுரபி மீது உள்ள கோபத்தீ சுடர்த்தீயாய் எரிந்து கொண்டே இருந்தது. என்ன மேக்னா, நான் பேசுறது உன் காதுல விழுகுதா இல்லையா? எதுவுமே கேட்காத மாதிரி இப்படி ஜட மாதிரி அமைதியா நின்றுட்டு இருக்க என்று கோவிந்த் கோபமாக ஒரு அடி முன்னோக்கி வர, அதில் சிறிது பயந்து போனவள் தனது அப்பாவின் கைகளை இறுக பற்றி கொண்டாள். ஆனால் விக்ரமும் லம்போவும் அடித்த அடியில் அவரது அந்த கையும் பாதிக்கப்பட்டு இருந்ததால் கைலாஷ் வலியால் கத்த ஆரம்பித்தார். தனது தந்தையின் கையை விட்டவள் அவரது கையில் அடிபட்ட அந்த இடத்தை பார்க்க அவளது கண்கள் லேசாக கலங்கியது. இதை பார்த்த கோவிந்த், இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் நீ ஆரம்பத்திலேயே யோசிச்சிருக்கணும். இப்பவாச்சும் உன் அப்பா இப்படி காயத்தோட இருக்கிறாரு. இதுக்கு மேல அவர் உயிரோட இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் உன் கையில தான் இருக்குது. உன் அப்பா தான் பொண்ணுக்காக என்ன வேணும்னாலும் செய்யக்கூடியவர்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உனக்காக எவ்வளவு பண்ணியிருக்கிறாரு. ஆனா நீ உன் அப்பா உயிரை காப்பாத்த அவகிட்ட மன்னிப்பு கூட கேட்க மாட்டியா? மன்னிப்பு கேளு மேக்னா என்று கோவிந்த் அட்வைஸ் செய்வது போல் மிரட்டினார். அதன் பின் தற்சமயத்திற்கு கோவிந்த் சொல்வது சரி என்பதை உணர்ந்த மேக்னா அவளுக்கு கால் செய்யலாம் என்று முடிவு செய்தாள். அதே சமயம் இங்கே ஹோட்டலில் இருந்து வெளியே வந்த லம்போ டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொள்ள துஷார் அவருக்கு அருகே அமர்ந்து கொண்டார். பின் சீட்டில் சுரபியும் விக்ரமும் அமர்ந்தனர். விக்ரம் இருக்கையின் மீது தலை சாய்த்தவாறு கண்களை மூடி அமர்ந்திருக்க சுரபி விக்ரம் பற்றிய சிந்தனையில்தான் இருந்தாள். அவள் பாம்பே வந்ததில் இருந்து விக்ரமை சுற்றி நடக்கும் விஷயங்கள் அனைத்தையும் கண்கூடாக பார்த்ததால் விக்ரமின் உண்மையான முகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆனால் அவள்தான் ஏற்கனவே விக்ரமாக வந்து சொல்லும் வரை தானாக அவனிடம் சென்று கேட்க மாட்டேன் என்று முடிவு செய்திருந்தாலே அந்த ஒரு எண்ணம் அவள் மனதிற்குள் மீண்டும் வர விக்ரம் பற்றி அவள் எதுவும் கேட்காது குழப்பத்திலேயே அமர்ந்திருக்க அப்பொழுது அவளது போன் அடித்தது. அதில் மேக்னா என்ற பெயரை பார்த்த சுரபியின் கண்கள் அகல விரிந்து சந்தேகத்துடன் விக்ரமை பார்த்தாள். ஆனால் அவன் கண்கள் மூடியவாறு இருக்க தயக்கத்துடனே அந்த போன் காலை அட்டன் செய்தவள் ஹலோ என்று சொல்ல எதிர்முனையில் இருந்த மேக்னா சிறிது கவலை நிறைந்த குரலில், சுரபி, நான் பண்ணது ரொம்ப தப்பு தான். உன்னை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்த நினச்சி நான் தெரியாமல் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். இதுக்கு மேலே இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் என்று அவள் சொல்ல, காலேஜ் படிக்கும் போதிலிருந்தே இன்று வரை மேக்னாவை தன்னுடைய சிறந்த ஒரு தோழியாக நினைத்திருந்த சுரபி சற்று நேரத்திற்கு முன்புதான் அவள் உண்மையான முகத்தை தெரிந்து கொண்டாள். அதனால் மேக்னாவின் மீது இருந்த பாசம் துளியும் இல்லாமல் போயிருந்தது. அதனால் வெறுத்து போன ஒரு குரலில், பரவாயில்ல மேக்னா, இந்த பிரச்சனையை இதோட விட்டுருவோம் என்று அவள் வெறுமையாக சொல்லி முடித்தாள். என்ன சுரபி, நான் வந்து நீ நீ ஏதோ என்று அவள் பேச தயங்க, என்ன மேக்னா, எதுக்காக இப்படி தயங்குற? நீ ஏன் தயங்குறன்னு எனக்கு தெரியும். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. பழி வாங்குற அளவுக்கெல்லாம் நான் ஒன்றும் மோசமானவ கிடையாது. எல்லாரும் உன்ன மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறது தப்பு. எனக்கெல்லாம் உன்னை அசிங்கப்படுத்தணும், பழி வாங்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு நினைப்பும் கிடையாது. நீ எப்பவுமே என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ இந்த பிரச்சனையை இதோட விட்டுறலாம். சொல்லப்போனால் நான் உங்ககிட்ட இருந்து சாரின்ற விஷயத்த கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ லீவ் இட் திஸ். இப்போவே எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமேலாச்சும் இந்த மாதிரி யாரையும் அசிங்கப்படுத்தி அதன் மூலமாக நீ உன்னை பெருமைப்படுத்தி காட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு தப்பான நினைப்பை மட்டும் விட்டுருமா என்று சொன்ன சுரபி ஃபோன் காலை கட் செய்துவிட்டு சந்தேகமான குரலில், இவ எப்படி எனக்கு ஃபோன் பண்ணி திடீர்னு சாரி கேட்குறா? என்ன நடந்துச்சு அங்கே?
நாம வந்த பின்னாடி என்று அவள் குழப்பமாக சொல்ல அந்த வார்த்தை விக்ரம் காதில் விழுந்து விட்டதோ என்னவோ சிரித்து கொண்டே என்ன நடக்குதுன்னு விதி இருக்குதோ அது நடந்துதானே ஆகணும் பேபி என்று சொன்னவாறே மெதுவாக தன் கண்களை திறந்தான். மேக்னா இப்பொழுது சுரபியிடம் சாரி கேட்டதற்கு நிச்சயம் கோவிந்தான் காரணமாக இருக்க வேண்டும். நடந்த விஷயம் தெரிந்து கோவிந்தான் அங்கு சென்றிருக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டான். அதன் பின்பு லம்போ நேராக ஸ்டார் சிட்டிக்கு தனது காரை செலுத்தினான். அங்கே வந்து இறங்கியவுடன் விக்ரம் சுரபியை பார்த்து, பேபி, நான் உனக்காக ஜுவல்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளேஸ் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடம் இதுதான். நம்ம கம்பெனியோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்று சொல்ல சுரபி அதிர்ச்சியில் மூழ்கினாள். சுரபிக்கு இதை நினைத்து சந்தோஷப்படுவதா இல்லை ஷாக் ஆகுவதா என்று தெரியவில்லை. அதிர்ச்சியில் பேச்சு வராமல் திக்குமுக்காட ஆரம்பித்தாள். என்ன என்ன விக்ரம் சொல்ற? அந்த மேக்னா, அந்த என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் சொன்னதை வச்சு இந்த இடத்தோட வேல்யூ எந்த அளவுக்கு காஸ்ட்லியானதுன்னு நான் ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு இடத்துல சாதாரணமாக சின்ன கடை ஸ்டார்ட் பண்ணுறதே பெருசு. பட் நீங்கள் போய் ஹெட் குவார்ட்டர்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் கூட ஏதோ சும்மா மிடில் லெவல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி தருவேன்னு நினச்சேன். பட் நீ இப்படி சொல்கிற. எப்படி விக்ரம், உன்னால் இது முடியுமா என்று அவள் அதிர்ச்சி மாறாத குரலில் கேட்க, என்ன பேபி, எப்பவுமே நீ இந்த மாமாவை நம்ப மாட்டியா? உன்கிட்ட போய் சொல்லி நான் என்ன பேபி ஏமாத்த போகிறேன்? இங்கே பாரு, என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியுமா முடியாதா? இந்த இடம் ஒர்த்து இல்லையா? எதுக்காக இங்கே பண்ணுறோம்? இந்த மாதிரி தேவையில்லாத டென்ஷனை உன்னோட குட்டி மூளைக்குள்ளே யோசித்து குழப்பிக்கிறத விட்டுட்டு இங்கே இருக்கிற பில்டிங்ஸில் உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அதை நம்ம ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சொல்லு பேபி என்று சொல்லி அவளை அந்த இடத்தில் செலக்ட் செய்ய சொன்னான். அதன் பின்பு அவர்கள் அனைவருமே அந்த இடத்தை சுற்றி பார்த்தவாறு இருக்க, சுரபி, பேபி, இந்த பிளேஸ் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா என்று கேட்டான் அவன். உண்மையாவே விக்ரம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இடத்தோட வேல்யூ என்று அவள் ஏதோ சொல்ல வரும் முன்னே அவள் எதை பற்றி பேச வருகிறாள் என்பதை தெரிந்து கொண்டான். இங்க பாரு பேபி, நான் உன்கிட்ட பிடிச்சிருக்கான்னு மட்டும்தான் கேட்டேன். அதுக்கப்புறம் தேவையில்லாம காசு அது இதுன்னு எதுவும் நீ பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி உன் மாமாவை கொஸ்டின் கேட்டு டிஸ்டர்ப் பண்றதை விட்டுட்டு என் கூட மேல மாடிக்கு வா, அங்க நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்று சொன்னவாறு அவளை மொட்டை மாடிக்கு அழைத்து சென்றான். என்னது சர்ப்ரைஸா? இப்ப நீ பண்ணன இந்த விஷயமே எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. இதுக்கு மேல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு விக்ரம் என்று கேட்டவாறு சிரித்துக்கொண்டே ஆவலாக அவனுடன் நடக்க ஆரம்பித்தாள் சுரபி. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.